போயும் போய் ஒரு பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும். சங்கடமான தவம். என்னை போல் பெண் அல்லவா இறைவா. ஆமா. பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க இப்பமே பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் ஐயா. ஏய் பார்வதி, என்ன குழந்தை வரம்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. என்ன மார்க்கெட்ல வைக்க மாங்காயா வாங்கி கொடுக்க, இல்ல கத்தரிக்காவா காய்க்கல வாங்கி கொடுக்க, வாங்கி கொடுக்கிறதுக்கு, இல்ல பந்தல தொங்குற பழுவனா பசக்கன புடுங்கி கொடுக்க. அதானே கேட்டேன். அவங்க போன ஜென்மமா பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஆமா, நல்லது செஞ்சிருக்காங்களா? நல்லது பண்ணி இருந்தா ஆமா நான் அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கலாம். ஆமா, இல்லைன்னா கொடுக்க முடியாது. தீமை வழியில் வழி நடந்தார்களானா ஆனால் அவர்களுக்கு வரத்தை கொடுக்க முடியாது. அப்படியானா இப்பொழுது இருபேரினுடைய கணக்கை பார்க்க வேண்டும். வேண்டும். கணக்கு பார்க்கணும்னா எங்க போகணும்? கணக்க பார்க்கணும், கால் கட்டு வேணும். கால் கட்டு வேணுமா? ஆமா, டக்குன்னு அடிச்சு டக்குன்னு பாத்துடலாம். கால்குலேட்டர் அப்படியா? அது வேண்டாம். சரி, அதெல்லாம் வேற கணக்கு. ஆமா, பாவ புண்ணிய கணக்குனா என்னய்யா? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். சித்திரபுத்திர நயினார் அவர்தான் நம்ம எல்லார் கணக்கையுமே எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில தான் இருக்கு. உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கு அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. அவர் கணக்கு வேற, என் கணக்கு அங்க கிடையாது. வேறங்க. எங்க ஊர் டீ கடையில இருக்கு. உங்க ஊர் டீ கடையிலயா? ஆமா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய் இருக்கு. ஏய் அப்பா. ஆமா, 5000 டீ கடையில சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா சரிதான் முட்டை போண்டா போடுவாரு டீ கடைக்காரரு. சரி, நான் கரெக்டா 3 மணிக்கு போவேன். சரிதானே. நல்ல 3 முட்டை போண்டா சாப்பிட்டு போட்டு 2 டீ குடிப்பேன். சரிதானே. 2 டீ குடிச்சிட்டு குட்டா கொடுக்க போறேன், கடன் தானே. ஆமா. சரி, அண்ணாச்சி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி வருவேன். குடுக்கணும் ஞாபகம் இருக்கா? இப்ப கடன் வந்து 5000 ரூபாய் ஆகி போச்சு. அதான் குடுக்கணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அது இருக்கட்டும். ஆமா, சரி. இப்ப ஊருக்கு மேக்க ஒரு டீ கடை திறந்துருக்காங்க, புது கடை. அவன் குடியை கெடுக்கிறதுக்கு. ஆமா, கிழக்குள்ள கடைக்கு இப்ப போக மாட்டேன். சரி, இப்ப மேற்குள்ள கடையில ஒரு 300 ரூபாய் கடன் வச்சிருக்கேன். சரிதானே. அங்கேயும் ஒரு 500 ரூபாய் கடன், 5000 ரூபாய் கடன் வச்சுட்டு சரி அப்புறம் ஊரை காலி பண்ணி போலாம்னு இருக்கேன். இப்படி ஊரா கடன் ஊரா கிளப்பி இப்ப தாளையத்துல வந்து இருக்காரு. ஆமா, இப்ப இந்த ஊர்ல எதுவும் பெரிய டீ கடை இருக்கா? இந்த கடையே இல்ல, ஆளும் இல்ல, ஊரே இல்ல. டீ கடை இருந்தாலும் டீ கடைக்காரர் கேட்டிருப்பாரு, நீங்க துட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த ஊர் பெரிய ஊரா இருக்கு, இங்க டீ கடை இருக்கும்னு நினைக்கிறேன். குடத்துக்காரர் வந்தாருன்னு வைங்க, ஊருக்குள்ள நடை ஏத்திராதுங்க. அதான் ஒரு 5000 ரூபாய் கடத்த ஒரு வச்சுட்டு டீ கடையில 5000 ரூபாய் பாக்கி இருந்தா இவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? டீ குடிச்சு வடை தின்னா அதுக்கெல்லாம் துட்டு கொடுப்பாங்களா? அதுக்குத்தான் சில கடையில எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க, கடன் அன்பை முறைக்கும்னு சில கடையில போட்டிருந்தாங்க. இப்ப செல்லுபடி ஆகல, அதனால இப்ப மாத்தி கடன் எலும்பை முறிக்கும்னு போட்டிருக்காங்க. எலும்பை முறிக்குமா? கடன் வாங்கினா உன் எலும்பை முறிச்சிரும்னு போட்டிருக்காரு. ஐயோ, இப்படி கேட்க கூடாது. இப்படி போட்டா யாராவது கடைக்கிட்ட போவாங்களா? கடை போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. அதனால சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து டீ கடை அடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி 4 பேர் இருந்தா போதும். ஒரு ஆளு போதும், இவர் ஒரு ஆளே போதுமா? சரி, நாகராஜ நாகக்கண்ணீருடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். அவங்க 2 பேருடைய கணக்கை பார்க்க போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமன் தேடுவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மா அம்பாலை எய்திருக்கான். அதன் உயிரமாய்த்திருக்கான் மாலை கொன்ன தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமறந்த குடத்திருக்காள், கருவ கலைத்திருக்காள், உரமறந்த குடத்திருக்காள், உரமறந்த அவன் உருவ கலைத்திருக்காள். பாகவதி உருவா கலைத்திருக்காள். ஏய் கருவழித்த தோசத்தால் கை குழந்தை கிடையாது, உருவழித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஆண்டவனும் சொன்ன போது அதை கேட்ட பார்வதி, என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணுமே, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கணும். ஆண்டவா பரம்பொருளே, தவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தாக வேண்டும். எம்மா பார்வதி, 2 பேரும் செய்த பாவத்திற்கு சிறு குழந்தை கிடையாது, அதனால என்ன ஆள விட நான் கைலாசத்துக்கு போறேன் அப்படின்னு பார்வதி இடத்திலே பகவான் சொல்ல பார்வதி விடுவாளா? ஆண்டவா பரம்பொருளே, பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. உமக்கு கொஞ்சம் கூடவா மனமே இறங்கவில்லை? சாமி கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது
காத்திருப்பேன் பாத பூஜை முடிப்பேன் பணிவிடை செய்வேன் இனிமே உமக்கு கைலாசத்துக்கு வந்தீர்னா பச்சை தண்ணி கூட உமக்கு கிடையாது. ஏய் பார்வதி, நீ எத்தனை சொன்னாலும் என்னாலும் முடியாதம்மா, வா நம்ம கைலாசம் போவோம். பார்வதி பார்த்தா இனி நாமல் இதோடு விடக்கூடாது, இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று ஆங்கார கோபம் கொண்ட அந்த ஆதிபராசக்தி, சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டா, பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் இங்க கொடுக்காவிட்டா, கடவுள் இங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஆண்டவா, நான் யாருக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்க சொன்னாலும் நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. ஆற்று வரங்களை தந்தாத்தான் நான் போய் முதலையா பிறக்கணும்னு சொன்னபோது, அப்படியானா கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவங்கள பூஜை இருந்து வர சொல்லு. உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ பார்வதி கை குழந்தையா பிறக்கணும் போமா என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினால் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்த கலசத்தை வரமாக கொடுத்த போது 21 நாள் அரை மண்டலங்கள் தன் அரண்மனையில் மேலவாசல் கோட்டையிலே கொண்டு வந்து கலச 8 வட்ட வடிவமா அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி நாகங்கள் 2 தன்னுடைய படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா, தாயனாலான உனக்கு நாளையில, எம்மா நாளான உனக்கு நாளையில, எம்மா நல்ல செவ்வாய்க்கிழமையில அவ 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அம்மா யாரெல்லாம் வந்து பிறக்க போறா, தாய 8 நல்ல கலசத்தில அவ யாரெல்லாம் வந்து பிறக்க போறா, தாய முதல வேண்டு கலசத்தில, எம்மா கலசத்தில எங்க காளி அம்மா வந்து காண்பிக்க
ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல. ஒரே ஒரு குழந்தைக்காகத்தானே நம்ம தவம் இருந்தோம். ஆனா இறைவனும் அவனுக்கு 8 பிள்ளைகளை வரமாக கொடுத்திருக்கிறார். 8 குழந்தையை தந்துட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். 8 பிள்ளையை பார்த்த உடனே அதேப்ப மட்டும்தான் மகிழ்ச்சி கொண்டு ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா ஒரு தொட்டியில் ஆடும். ஆனா 8 பிள்ளை பிறந்திருக்கு. அதானே. அப்போ 8 தொட்டில் கட்டி ஆட்டணும்னு வீட்டுக்குள்ள 8 தொட்டிலை கட்டினார்கள். அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் காளியம்மா, மாரியம்மா, முத்தாரம்மா, ஈஸ்வரி, வடக்குத்தியம்மா, வனதுர்க்கையம்மா, வடகாசி அம்மா, காந்தாரி, கனகதுர்க்கை, இவ 8 பேரும் குழந்தையா வந்து பிறந்த உடனே நம்மள ஒரு மானிட பெண்ணா இருப்பதனால குழந்தைக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வாயில வாளால் ஊட்டி வாளாலே தேனை ஊட்டி வரிசையாகவே வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் கையிலையிலே பார்வதாதேவி பார்த்தார். நாமுடைய அம்சத்திலே 8 குழந்தையை நம்ம கொடுத்திருக்கோம். இதை சிவபெருமான் என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே வந்து என்ன மாதிரி அழகு பெண்ணை இந்த உலகத்திலே நீங்க பாத்தீங்களான்னு கேட்க ஆண்டவே உன்னை விடவும் அக்கா தங்க 8 பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கா. காளி அழகு போல கலை உலகத்திலே நாம் பார்க்கலன்னார். பார்வதி நம்ம இதை இப்படியே விடக்கூடாது, நம்மளை விட நம்ம தங்கச்சி தானே அழகா இருக்கான்னு இந்த ஆண்டவே சொல்லுகின்றார். அப்ப இனிமே அவ 8 பேரையும் ஆண்டவே பார்க்க கூடாது, பார்க்காம இருக்கணும். இன்னைக்கு சின்ன பிள்ளை நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா இதுல இருந்து இன்னும் என் மடங்கு அழகா இருப்பாங்க. இனி இவளை பார்க்காம இருக்கணும் என்று பார்வதி கண்ணபிரானை வரவழைத்து 8 பேரையுமே கைலாசத்திற்கு எடுத்து வர சொன்னார். 8 பேரையும் ஏமாற்றி கண்ணபிரான் கைலாசத்துக்கு எடுத்து வந்து சிவபெருமான் பார்க்காதபடியாக வளர்க்க வேண்டும் என்று சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே 8 பிள்ளைகளை ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக
பெண்ணாகவே வளர்ந்தாள். 16 வயதிலே பக்குவதி பெண்ணான உடனே அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆண்டவன் சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தாள். அக்கினி யாகத்தை வளர்க்க முடியும் போது ஆண்டவனால் வெக்கையை தாங்க முடியாமல் சிவனுக்காக பார்வதி அக்கினை அணைக்க வந்தார். பார்த்தா காளியம்மா, அக்கா பார்வதி, என்னால் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றும் அன்பு இருந்தா நீயே அக்கினியில இறங்குனார். சிவனுக்காக பார்வதி அக்கினி யாகத்தில இறங்கும் போது ஐயோ நம்ம அக்கா கோபத்துல சொன்னா பசக்குன்னு இறங்கிட்டா. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. ஆண்டவே வந்தார்னு சொன்னா நமக்கு தான் சாபத்தை கொடுப்பாரு. அக்காவோட நம்மள அக்கினியில இறங்கிறணும்னு சொல்லி பார்வதிக்கு பின்னால அம்மா காளி 8 பேரும் அப்படியே போய் அக்கினியில இறங்கிட்டா. அக்கினியில இறங்கி கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே சிவனுக்கு வெக்கை குறைந்து விட்டது. போன பார்வதி திரும்பி காங்கலேன்னு சொல்லி ஆண்டவன் தன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். பார்வதி அக்கினியில இருப்பதை கண்டு காளியர்களுக்கு மறு உயிர் கொடுத்தாக வேணுமே என்று மகுட சம்காரம் முடிக்க இந்த மாகாளி நமக்கு வேணும் என்று தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்து ஆண்டவன் அக்கினி யாகத்துக்கு முன்னால ஆண்டவே சிவபெருமான் அக்கினி முன்னால தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பம் தட்டுவாரா. திருபிரம்பம் தட்டும் போது தேவையர்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வாரபோது சந்தனமான் ஜோலையில 2வது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார் அருளாட்சி காளியம்மா. 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடித்த வேளையில முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி பச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிக்க வேணும். 8ஓடு 8 நாளா யுத்தத்துக்கு நிப்பாளா. 8வது நாளையில மகுடன வதை முடித்து குடல் கிழித்து மாலை போட்டு கைலாசம் வாராள. கைலாசம் வாரபோது இவ 8ஓடு 8 நாளா மகுடாசுரனோட யுத்தம் செய்து மகுடாசுரன் குடலை கிழித்து மாலையா போட்டு அம்மா காளியம்மா ஆண்டவனை பார்க்கணும்னு கைலாசத்துக்கு வாரா. சிவன் பார்த்தார். மகுடாசுரனுக்கு இக்கெதினா வரம் கொடுத்த நமக்கு என்ன கதியோ தெரியல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா காளியம்மாவுக்கு பயந்து போய் ஆண்டவன் பார்வதி மடியில போய் 6 மாத பிள்ளையா படுத்துக்கிட்டார். புருஷனா வேணும்னா உனக்கு பிள்ளையா வச்சுக்கம்மா, கணவனா வேணுமா என்ன கை குழந்தையா வச்சுக்க என்ற ஆண்டவன் மடியில ஆண்டவன் 6 மாத குழந்தையாக படுத்திருக்க இருக்கும்போது இவ 8 பேரும் கைலாசத்துக்கு வந்தா. அக்கா பார்வதி, அத்தா ஆண்டவே சிவபெருமா எங்க போனாரு? தங்கச்சி அத்தானை பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? அத்தான் போய் 8ஓட 8 நாளாச்சு படிகளுக்கு போன மனுஷன் தான் வரல. அப்படியா? கைலாசம் வரலையோ? ஆமா, அவர் பேச்ச எடுக்க அவரை தேடி நீங்க 8 பேர் எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன விவரம் என்ன? அத்தா ஆண்டவன் எடப்பாக வரம் தாரேன். மகுடாசுரனை வதை முடிச்சிட்டு வந்தா என் கூடவே உனக்கு எடப்பாக வரம் தாரம்னு சொன்னாரு. அதனால அவரை தேடி வந்திருக்கோம்னா அத்தான் போனவரு வந்தா வந்தவரு நின்னா நெளிஞ்சவரு விழுந்தா கட்டமன்னு போயிட்டாருடி. 8 நாள் ஆச்சு. இவர் எப்போ வருவாருன்னு தெரியல. எனக்கு தெரியல. நீ போயிட்டு வா, அவர் வந்தா நான் வர சொல்லி விடுதேன். நாங்கலாம் போக மாட்டோம். பார்வதி, அத்தா வராம நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். எடுத்து விட்டு போக மாட்டோம். சரி, உன் மடியில போட்டிருக்கே இந்த புள்ள யாரு? இது என் புள்ள.
உன் பிள்ளையா? ஆமா. மூத்த மகன் ஆதிமூல கணபதி ஆணை முகம் இருக்கும், அவனை எனக்கு நல்லா தெரியும். இளைய மகன் வடிவேலவன் ஆறு முகம் இருக்கும், அவனையும் எனக்கு நல்லா தெரியும். மூணாவதா இந்த புள்ள உன் மடியில இருக்கு, இது யாருடைய குழந்தை? காளியம்மா தங்கச்சி, என் வார்த்தையை காளு. அதாவது நீ அந்த இதெல்லாம் சுத்தி இதெல்லாம் கேட்காத, என் பிள்ளைன்னு சொன்னா நீ பேசாம போக வேண்டியதானே. அக்கா பார்வதி, உன் குழந்தை யாருன்னு எனக்கு இப்பவே காட்டுன்னா. அப்படியா? நேரம் போகலடி, ஆண்டவன் எனக்கு உடனே பிறவி பண்ணி கொடுத்தார். நீ புள்ள பக்கத்துல வராதே, சீர்தட்டிரும், ஏற்கனவே ரத்த வரி கோலமா இருக்க. நீ எதை வேணாலும் கேளு, என் புள்ளைய மட்டும் கேட்காத. அக்கா பார்வதி, உன் புள்ள வேற என் புள்ள வேறையா? கொண்டா உன் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துருத்தாரே அப்படின்னு இவ காலை பிடிச்சா, பார்வதி கைய பிடிச்சா. அவ அங்க இழுக்கா, இவ இங்க இழுக்கா. அவ அங்க இழுக்கா, இவ இங்க இழுக்கா. ரெண்டு பேரும் மாறி மாறி பகவானை பிடிச்சி இழுத்த உடனே பகவான் பிய பாக்காரு. ஐயோ, ஆண்டவன் வெள்ளரி பிஞ்சா விரல்தாரு. பார்த்தா இந்த பார்வதி அங்க எங்க இழுத்துக்கிட்டு இருந்த உடனே சிவன் பார்த்தார். இனிமே இவ கையில இருந்தோம் நம்மள வெள்ளரி பிஞ்சா படக்குன்னு ஒடிச்சிருவா. அதனால இவ வெக்கப்பட்டு திரும்பி நிக்கணும், அப்படி ஒரு சூபத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவன் எல்லாத்துக்கும் முன்னால நிர்வாண கோலமாக படக்குன்னு எந்திரிச்சு வண்டூரி மலை வைரப்பாறையில ஒட்டு துணி இல்லாம ஆண்டவே நிர்வாணம் கோலமா போய் நிக்காரு. அம்மா அன்னைக்கு வெக்கப்பட்டு திரும்ப நான் வடக்கு முகமா கொஞ்சமாவது உமக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, இத்தனை பொம்பளை இருக்கமா இப்படி நிக்கிற, உமக்கு இப்படி ஒரு பிள்ளைக்கு நீர் என்ன பேர் கொடுக்க போறீரு அப்படின்னு பார்வதி கேட்டா. பார்வதி கிழக்கு முகமாத்தான் இருக்கா, இவ 8 பேரு வெக்கப்பட்டு அன்னைக்கு திரும்பினா அம்மா வடக்கு முகம், இன்னைக்கு எங்கேயும் வடக்காமத்தான் இருப்பா. அப்ப இப்பேற்பட்ட பிள்ளைக்கு என்ன பேரு கொடுக்க வென்று ஆண்டவன் நாமத்தை கொடுத்தார். எப்பா வண்டூரி மலையதில வைரப்பாற தன்னதில வந்தினையும் பிறந்ததாலே வண்டிக்கார வைரவசாமி நாமம் தான் கொடுத்து காளியம்மா இடமதியில வைரவனை ஒப்படைத்தார். பார்த்தா காளியம்மா இந்த பிறவியெல்லாம் இருக்கட்டும், எடப்பாகன் தாரம்னு சொன்னீரே என்ன ஆச்சு? ஏ காளியர்களே, ரெத்தவரி கோலமா வந்ததுனால இனி இந்த கைலாசத்துல இடம் இல்ல, நீங்க போங்க பூலோகத்துக்கு. ஆண்டவா, இப்படியே போனா யாரு எங்களை மதிப்பாங்களா? அதனால கேட்ட வரங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் என்று 21 முத்து வரத்தை எனமாக வாங்கி அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டியில அவளுக்கு ஒரு கோட்ட முத்தள்ளி கொடுத்தார். முத்தள்ளி கொடுத்த உடனே இவ மடியில வச்சுக்கிட்டு வாந்திக்காரி, பேதிக்காரி, காய்ச்சல்காரி, தும்மல்காரி, கால்ரா இப்பேற்பட்ட நோய் உள்ள முத்த பூரா அள்ளி கொடுக்க, அம்மா இந்த முத்து வரத்தை ஏன் வாங்கினா தெரியுமா? பூலகத்துல போய் நான் அருள் எடுத்து ஆடி வந்தா பார்க்கவா பல விதமா பேசுவா. படக்குன்னு ஆடணும்னு வைங்க, பக்கத்துல உள்ளவன் சொல்லுவா, ஆமா ஆத்தா அப்படியே இவளுக்கு அள்ளிக்கிட்டு வாரா அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு பூரா அந்த முத்த போட்டு பரிசோதனை பார்க்கத்தான் அம்மா அந்த முத்த பூரா வாங்கிட்டு வந்தா. ஆமா, அதனால என்ன யாரும் அப்படி பேசக்கூடாது பாத்தீங்களா அப்படின்னு 21 முத்த வாங்கி கொண்டு வந்து அம்மா 8 பேரும் கைலாச வாசலுக்கு வந்தா. நாரதர் சும்மா இல்லாம இந்த முத்து வரத்தை வாங்கிட்டு போறியே, முளைக்குமா முளைக்காதான்னு உனக்கு தெரியுமான்னார். ஆமா, பரிசோதனை பண்ணி பார்த்தா தானே தெரியும். அப்ப
அப்ப நம்ம அத்தான் பகவானுக்கு தான் போடணும் அப்படின்னு சிவனுக்கு முத்தை அள்ளி போட ஆண்டவன் 8 நாளா காய்ச்சல் தும்மல் வாந்தி பேதி இருக்க முடியல, எந்திக்க முடியல, உருள முடியல, பிறல முடியல. பார்வதி எவ்வளவோ பகவானுக்கு பக்குவம் பார்த்தா அப்பவும் இந்த உடம்பு வலி கேட்கல. 8 நாளைக்குள்ள ஆண்டவே சிவபெருமானுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கு அவருக்கு ஊசி குத்த இடம் இல்ல. அங்கமெல்லாம் சட சடையா அம்மா அப்படி அள்ளி போட்டிருக்காங்க. ஆண்டவே ஆலோட்டப்படுவதை பார்த்து பார்வதா தேவி நான் இருப்பனோ இறப்பனோ சாகுவனோ பிழைப்பனோ திருவிளக்க புறத்தடியோ நாம் படும் தீவினைய பாரடியோ அகல் விளக்க புறத்து ஆண்டவன் படும் வேதனைய பாரு அப்படின்னு ஆண்டவன் மாலை மாலையா கண்ணீரை வடிக்காரு. நீங்க கவலைப்படாதங்க ஆண்டவா, என் தங்கைமார் இடத்துல போய் நான் உயிர் பிச்சை கேட்டுட்டு வரேன். என்று வடக்கு வாச கோட்டைக்கு வந்து காளியம்மா இடத்திலே மண்டி போட்டு மடி பிச்சை உயிர் பிச்சை கேட்டா பார்வதி அத்தா எங்களை வரம் கொடுத்து ஏமாத்தினாரு. அதனாலதான் அவருக்கு முத்தள்ளி போட்டேன். நீ கண்ணீரை வடிக்காத, போட்ட முத்த நான் உனக்கு இறக்கி தாரேன். ஆனா ஒண்ணு, ஆண்டவனுக்கு கைலாசத்துல போய் 7 தண்ணி ஊத்து, 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி சிவபெருமானுக்கு 7வது நாளையிலே எண்ணெய் தண்ணி ஊத்தி அதோட எண்ணெய் நினைச்சு வேப்பிலையால தோரணம் கட்டி நீ வீடு வீடா போய் மண்டி போட்டு மடி பிச்சை இறந்த நெல்லு பிச்சை வாங்கணும். பிச்சை எடு, அப்பந்தான் காரி வீடு வீடா போய் நீ பிச்சை எடுத்து இறந்த நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம அதை உரல்ல குத்து நீ ஊசுன்னு வையி எச்சி போய் அதுல பட்டுரும். அதுக்குத்தான் நீ ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி வேப்பல காப்பு போட்டு அதோட கூட அம்மாவுக்கு கேப்ப கூழு கையை செவக்கணும். மாவனை இடிக்க இடியில துள்ளி விழணும். அது அம்மாவுக்கு துள்ளு மாவு. இப்போ எல்லாரும் என்னைதாவோ ரைஸ் மில்லுக்கு போக வேண்டியது அது கூட இப்ப போக வேண்டாம். பச்சரிசி மாவு பாக்கெட் 2 வாங்கி கருப்பட்டி மண்டை வெல்லம் அப்ப அதுக்கு இனிப்ப பாத்தியோ இனிப்புலாம் நமக்கு தான். அம்மாவுக்கு துள்ளு மாவுல வேப்பில காப்பு மட்டும்தான் போடணும். ஆமா வேப்பல சார போட்டோம்னு வை அது நம்மளால திங்க முடியாது, சாமி முன்னாடி தான் திங்க முடியும். அதனால மக்கள் சாப்பிடுறாங்க. இப்ப உள்ளவங்க அப்படி பச்சரிசி மாவு பாக்கெட் வாங்கி நம்ம அப்படிலாம் திரிக்கோம் செய்தோம். துள்ளி விழணும் நம்ம கையால சிவக்க குத்துனாத்தான் அதுக்கு பேரு துள்ளு மாவா. உரலும் இல்ல உலகையும் இல்ல, எங்கன்னு போய் குத்தி. அதனால இத்தனை எனக்கு எடுத்து வச்சு கேப்ப கூழு சர்க்கரையினால பொங்கல் வச்சு அதோட கூட எனக்கு இளநீரை கொத்தி வச்சு பல வகையா எனக்கு படப்பு போட்டு பானக்கரையா முக்கட்டு இத்தனை எடுத்து வச்சு அதோட கூட முச்சண்டியில எனக்கு மதுப்பான பொங்க வச்சு வடக்குத்தி அம்மாளுக்கு இந்த துள்ளு மாவை சூறையிட்டு கொடுக்கணும். நீ இருந்திருந்து இப்படி யோசனை எழுதிய நம்ம வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் தெருவில் அள்ளி போடு. நான் சொன்னதை மட்டும் செய்யி. இப்படித்தான் சொல்லி வடக்குத்தி அம்மாவுக்கு யாரு கொடுப்பா? இப்படி சொல்லி என்ன மடக்கிக்கிட்டே இருந்தேன் அக்கா. வடக்குத்தி அம்மாவுக்கு சூறையிட்டு கொடுத்து சரி குலவை போட்டு என்ன கூப்பிட்டா நான் வந்து நிப்பேன். அப்பதான் நிப்பேன். போட்ட முத்தை இறக்குவே என்ன பார்வதி கையிலேங்கிறைக்கு ஓடோடி வந்து அட்டகாளி 8 பேருக்கும் அன்புழைத்து 8 பீடம் போட்டாள். ஆண்டவனுக்கு 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்தி வேப்பிலையினால் தோரணம் கட்டி வீடு வீடாக இறன நெல்லு வாங்கினாள். ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்துனா துள்ளு மாவை எடுத்து வச்சா பானக்கராங்க அரைச்சு வச்சு அதோட அம்மாவுக்கு கேப்ப கூழ் வேப்பலை போட்டு சர்க்கரை பொங்கல் பல வகையா படப்பு போட்டா மதுப்பான பொங்க வச்சா மஞ்சப்பாலை எடுத்து வச்சா வேப்பிலை கையில எடுத்து அவ குலவை போட்டு அழைப்பாளா. குலவை போட்டு அழைத்த போது ஓலக்காரி காளியம்மா மனமிறங்கி வாராள. குலவை போட்டு அழைத்த போது என் தாயான காளியம்மா ஓட்ட முத்த இறக்க போறா. ஓடுங்கம்மா ஒரு குலவை அவ வேப்பில கையில எடுத்து என் தாயான காளியம்மா ஆண்டவன் பகவானுக்கு ஓட்ட முத்த இறக்க போறா. ஓடுங்கம்மா ஒரு குலவை ஆண்டவன் பகவானுக்கு அவ உச்சியில போட்ட முத்த
போட்ட முத்த ஓடியா ஏ முத்தாரம்மா இறக்குவாளா அவ கழுத்துல போட்ட முத்த ஏ காளியம்மா இறக்குவாளா மாரடியில போட்ட முத்த எங்க மாரியம்மா இறக்குவாளா அவ வயத்துல போட்ட முத்த ஏ வளக்குத்தியா இறக்குவாளா அவ அறையில போட்ட முத்த ஏ அழகுனாச்சி இறக்குவாளா ஏ குடையில போட்ட முத்த ஏ முப்பிடாது இறக்குவாளா அவ பாதத்தில போட்ட முத்த ஓடியா பத்திரகாளி இறக்குவாளா போட்ட முத்த இறக்கிட்டாளே ஏ பொல்லாத காளியம்மா ஏ போட்ட முத்த இறக்கிட்டாளே ஏ போடுங்கம்மா ஒரு குலவை ஏ போடுங்கம்மா ஒரு குலவை ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.